என் அண்ணன் 10 வருஷம் இருந்திருந்தா இன்னைக்கு எத்தனை நாள் நீங்க தரணாங்க அந்த அத்தனை நாள் உட்காந்து இருப்பாரு. வரவங்க எல்லாம் வருவாங்க, நான் பேசிக்கிறேன் பேசுறேன், நோட்டினி வட்டினி கேட்டினி போட்டினி போயிடுவாங்க. ஏன் இங்க இருக்கிறவங்க டி கே சிவகுமார கொண்டாட முடியாதா? அரசியல் வைக்கிறவங்க யாருன்னா ஒரு உட்காந்துக்கிறாங்களா? மந்திரி இருக்கிற, எம்எல்ஏ இருக்கிற, எம்பி இருக்கிற, ஆளுக்கு 5,000 ரூபாய் கவர்ல போட்டு ஒரு 10 லட்சம் கொடு. ஒற்றுமையா இருந்தால் நாடு இருக்கும், ஒற்றுமையா இருந்தால் நகரம் இருக்கும். இந்த ஒற்றுமையை மட்டும் கைவிடாதீங்க. நம்ம அண்ணன் தான் சொல்லியிருக்காரு, யாரு ஜோதிபாசன் சொல்லியிருக்காரு, ஒரு ஆய்வு எடுத்து இந்த பிஜிஎம்எல் தொழிலாளிகள் 6000 பேர் இறந்திருக்காங்க 900 டன் கோல்டு கொடுக்கறதுக்காக. 3 எழுத்தில் எம் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என முன்கூட்டியே மக்களின் முன்னால் முணுமுணுத்த நீதான் நிரந்தர தீர்க்கதரிசி. அம்மா வயசானவங்க கேட்டு பிடிச்சி தூக்குவார். எல்லாருக்குமே நல்லதை செஞ்சவர் எம்ஜிஆர். இன்னமும் அவரை நாங்க மறக்கல, நாங்க நினைச்சுக்கிட்டு தான் இருக்கோம். தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் திட்டத்தின் திட்டமான உடன்பிறப்புகளை, நமது பெம்மல் தொழிலாளிகளுக்காக நடத்துகின்ற போராட்டத்திற்கு தங்கவயலிலே அனைத்து வகையான தொழிலாளர் தோழர்களும் வியாபாரிகளும் ஆட்ட சங்கத்தினர்களும் ஆதரவு தருகின்ற வகையிலே இன்றைய தினமானது நமது தங்கவயல் தொகுதியிலே தங்கவயல் தொழிலாளிகள் போராட்டத்திற்கு முழு ஆதரவு தருகின்ற வகையிலே நமது பாசத்துக்குரிய சகோதரர் எங்களுடைய நண்பர் திரு ஜான்சன் அவர்களும், நண்பர் திரு அருண் அவர்களும், வருண் அவர்களும் மற்றும் பாசத்துக்குரிய சகோதரர் மோகன் அவர்களும் வருண் அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலே, அது மட்டும் இல்லாமல் சகோதரர் முருகன் அவர்களும் எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் ராஜேஸ்வரர் அவர்களும் இங்கே வருகை தந்து இந்த போராட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற வகையிலே இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது மிக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இங்கே இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நமது சகோதரர் ஜான்சன் அவர்கள் வந்திருக்கிறார். ஜான்சன் அவர்கள் வருகிறார் என்றால் தங்கவயலில் பாதி ஜனம் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவரை மனுஷ வச்சாருன்னா 5 நிமிஷத்துல 1000 பேர் சேர்க்கின்ற சக்தி படுத்தவர் அவரு இந்த தங்கவயல்ல நம்ம தொழிலாளிகள் படுகின்ற கஷ்டத்தை நினைத்து அவர் இங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கின்றார். அவருக்கு இந்த வேலையில நமது பாராட்டுகளும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய சகோதரர், அவருடைய நெருங்கிய நண்பரும் சகோதரமான திரு கஜேந்திரன் அவருடைய அழைப்பை ஏற்று இங்க வருகை தந்துள்ளார். அவருக்கு நாங்கள் அவருக்கும் பாராட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போராட்டம் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று அருமை சகோதரர் ஜான்சன் அவர்கள் சார்பாகவும் அவருடன் வந்திருக்கின்ற எங்கள் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்டி பிளாக் சிவா அவர்களையும் யூனியன் தலைவர் அவர்களையும் வருகை வரவேற்று தங்கவயல்ல இனி மேனேஜ்மெண்ட் இந்த தங்கவயல்ல அழிக்கலான்ற ஒரு நினைப்பில வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை இங்க தங்கவயல்ல வராது. இந்த தங்கவயலானது பல புரட்சியான போராட்டங்களை கண்ட பூமி. இந்த போராட்டமானது வெற்றி தான் பெறும், ஆனால் தோல்வி அடையாது என்பதை நாங்கள் இந்த வேலையில தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்கவயலை இப்ப அப்ப காப்பாத்திருந்தா பிஜேபி மூடி இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு யாரும் காட்டல, பிஜேபி மூடிட்டாங்க. இன்னைக்கு ஒற்றுமையாய் வாழ்வதால் ஒன்று நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதினால் விளையும் தீமையே. நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு என்ன தங்க மெடல் கொடுக்க போறாங்களா, தங்கத்துல செலவு வைக்க போறாங்களா? ஆனா மழையில கூட உக்காந்துக்கிறீங்க பாரு, உங்களை பாராட்டுறேன். அதே போல சாமிக்கு கடவுளுக்கே கல்யாணம் பண்ற ஊரு இது. சித்திரை மாதத்தில சித்திரை வெயில கூட சித்திரை விழாவை கொண்டாடும் ஊர் இது. என் ஊர்ல இருக்கிற லேடி எல்லாம் மண்ணி, இங்க இருக்க வாலிபர்கள்லாம் தில்லி.
டெல்லி நீ என்ன வச்ச தொழிலாளிய தலையில வச்ச கொல்லி நீங்க எல்லாம் சேர்ந்து வெளிங்க தண்ணி. இதுதான் வாழ்க்கை. வரவங்க எல்லாம் வருவாங்க, நான் பேசிக்கிறேன் பேசுறேன், நோட்டினி பக்தினி கேள்த்தினி போட்டினி போடுவாங்க. இதுக்கு தாங்க வருது. மழை வந்தால் வரும் வளம், மழையில் நனைந்தால் குடிக்கும் ஜலம். அண்ணாமலை திருவண்ணாமலையில நடக்கும் கிரிவலம், அந்த கடவுள் பேர் வந்து அருணாச்சலம். எங்க தந்தையின் தலைவன் பக்தவச்சலம். அண்ணன் இல்ல இங்க கேட்பதற்கு யாரும் இல்ல. அதே போல வந்து ஊரை காப்பாற்றுறவன் வந்து ஐயனாரு. நமக்கு சட்டத்தை எழுதினவர் வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர். வாரி வாரி கொடுத்தவர் எம்ஜிஆர். நம்ம ஊர் தலைவர் எஸ்ஆர். அவரு இல்லைன்னா இந்த ஊரு இல்ல, இன்னைக்கு இல்லாத இருக்கலாம். ஏன்னு கேட்டா அறிவு உள்ளதெல்லாம் அடங்கி கிடைக்குது வீட்டில. எனக்கு ஆகாதத்தில ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு வெளியில. நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒற்றுமையாதான் இருந்தா தான் இதெல்லாம் முடிக்க முடியும். யாரோ சிஎம் டிக்கிறான், அவனுக்கு தெரியாது கேட்க பத்தி. அவனுக்கு தமிழே தெரியாது, கன்னடா தெரியாது, உருது தெரியாது, மலையாளம் தெரியாது, வெறும் வந்து ஹிந்தி தெரியும். அச்சா பாய் ஆத்தா பாய் ஓத்தா பாய் போடுவான். இவ்வளவுதான் தெரியும் அவனுக்கு, யாரும் எதுவும் தெரியாது. நம்ம ஊர்ல அம்மா கையில மைக் கொடுத்து பாரு ஒரு பேசுறாங்க, அப்பா கையில மைக் கொடுத்து ஒரு பேசுறாங்க. இது பேசி பேசி பிறந்த ஊரு. தங்கத்துல மேல நின்னா போனோம், கீழே போனா போனோம். அந்த தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் நம்ம தங்கம், எங்கள் தங்கம், எங்கள் வீட்டு தங்கம். அதனால வந்து இவ்வளவு ஒற்றுமையா இருப்பீங்க நாங்களும் நினைக்கல, மேனேஜ்மெண்ட் நினைக்கல. இப்ப உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் எதுவும் கொடுக்கல, ஆனா நீங்க குத்துக்கிறீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆயில்மெண்ட் குத்துக்கிறீங்க. எல்லாரும் இந்த ஆயிட்டுக்கிறாங்க. ஏன் இங்க வந்தாரு எம்பி ஐயா அவர்களே? எம்பிக்கு ஏன் நம்ம ஓட்டு போடுறோம்? நம்ம ஊரு இதெல்லாம் வந்து ஒழிக்கணும், அரசியல்வாதிங்க வரணும், தலைவர்கள் நமக்கு பைக் போடணும். நம்ம போய் அசம்பிளியில பேச முடியாது, நம்ம போய் டெல்லியில பேச முடியாது. அதுக்கு ஒரு ஆள் எடுத்து அனுப்புறோம். அவர் மருத்துவத்தின் குமாரசாமி வந்து மினிஸ்டர் தானே இந்த இண்டஸ்ட்ரியில. அவரை வீட்டுல போயிட்டு அது முடிச்சிருக்கலாம் இல்லையா? குமாரசாமி இங்க தானே இருக்கிறார் பெங்களூர்ல. உன்னான்னு சொல்ற கேளுங்க. 1983 இங்க பயிரிங் நடந்துக்குது. கன்னட தமிழ்னு சொல்லி விட்டாங்க. அப்போ பதவியில ஒரு கவுன்சிலர் கூட இல்ல, அண்ணா பர்த்த வச்சுக்கோம். மாண்புமிகு குண்டுராவ் முதல்வரை கொண்டாந்தாரு இந்த ஊருக்கு. கொண்டாந்து இங்க என்ன நடந்துச்சு அட்டுவீட்டை காமிச்சாரு. தம்பி நீ நில்லுன்னும் போது நீ வந்தா தான் நான் ஜெயிக்குவேன்னு தமிழ்நாடு முதல்வரை கொண்டாந்தாரு. ஏன் கேட்கறோம், டி கே சிவகுமாரை கொண்டாட முடியாதா? ಬರ್ತೀನಿ ಹೇಳ್ತೀನಿ மாத்தினி ஓத்தினி இந்த தீனி தான். அவங்க ஏசியில பட்டிருக்கிறாங்க. கார் திறக்க ஒரு ஆளு, கார் கழுவ ஒரு ஆளு, கேட்டு திறக்க ஒரு ஆளு, எல்லாம் இவங்களே இருந்துன்னு நம்ம என்ன இங்க உட்காந்து கேட்டுக்கிறது. 10 நாள் ஆச்சு. யாருன்னா வந்தா பெரியவங்க, சபையில கேளுங்க, அரசியல்ல கேளுங்க, யாருன்னா உட்காந்துக்கிறாங்களா? உக்காந்தாங்களா? இல்ல, உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் உக்காந்தா வந்துச்சுடா வம்புன்னு. அதனால பத்தினின்னு போயிடுறது. அல்ல ஏசிக்காரு, நம்ம ஓசிக்காரரை கூட போக முடியாது. அதே லேபர்ஸுங்க இருக்கிறாங்க பெம்மல்ல, அவங்க உங்களை வச்சு வேலை வாங்கிக்கின்னு, உங்களை வச்சு லோன் வாங்கிக்கின்னு, உங்களை வச்சு பசங்களை படிக்க வச்சுக்கின்னு அப்சர் மேல இருந்து என்ன நாங்க கேட்டுக்கிறாங்க நின்று. அவங்களுக்கு வேலை செய்யணுங்க. நீங்க ரோட்ல உக்காந்துக்கிறீங்க. ஆர்வம் வளரணும், அறிவை வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஆசையோடு ஈன்றவர்களுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. காலம் ஒரு நாவு மாறும், காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. அதுதான் வாழ்க்கை, அதுதான் நீ செய்யணும். என் அண்ணன் பத்தவத்துல இருந்திருந்தா இன்னைக்கு எத்தனை நாள் நீங்க தரணாங்க, அந்த அத்தனை நாள் உட்காந்து இருப்பாரு. அவருக்கு உடம்பு இல்ல, யாருமே இல்ல. யார் நினைக்கிறாங்கன்னு கேட்டா எல்லாம் வெளியூர்காரு, உள்ளூர்காரு யாரும் இல்ல. அது மாதிரி இருக்கிற வாழ்க்கை இது. அதனால வந்து நீ நினைச்சுக்கலாம் நாட்டா பெரியவரு,
நான் தான் பதவியில் இருக்கிறேன். என்ன செய்துட்டீங்க சாதனை சொல்லுங்க, என்ன சாதனை? சரி, அமைச்சர் இருக்கிற, மந்திரி இருக்கிற, எம்எல்ஏ இருக்கிற, எம்பி இருக்கிற, ஆளுக்கு 5,000 ரூபாய் கவர்ல போட்டு ஒரு 10 லட்சம் கொடு. ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டாங்க, அவதி பட்டுக்கிறாங்க. வீட்டுல சோறு இல்லாத அவதி பட்டுக்கிறாங்க. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த பெரியவர் கஜேந்திரன் அவர்களுக்கும், யூனியன்ல யார் யார் பெரியவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும், இங்க யார் பேசினுக்கிறான்னு ரொம்ப பேருக்கும் தெரியாது. அதனால டெல்லியில மன்மோகன் சிங், பெங்களூர்ல தரன் சிங், கேகேபில ஒரே சிங், ராஜா சிங் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னையில அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குறைஞ்சது 2000 ஷெட்யூல் காஸ்ட் வாலிபரை லா படிக்க வச்சார். எதுக்குன்னு சொன்னாங்க, எல்லாரும் சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக. அந்த நல்ல மனுஷன் இன்னைக்கு இல்ல, இருந்திருந்தா இங்கே போராடி இருப்பாரு. ஒரு எம்எல்ஏ உக்காந்துட்டாங்க, ஒரு எம்பியோ உக்காந்தா அது எவ்வளவு பெரிய இஷ்யூ பாருங்க. நீங்க உக்காந்து இந்த அளவுக்கு இஷ்யூன்னு சொன்னாங்க, அவங்க உக்காந்தா எந்த அளவுக்கு இஷ்யூ பாருங்க. அதனால இனியாவது ஓட்டு போடுறப்போ தயவு செய்து இந்த மண் அடிப்படையில போடுங்க. இந்த பிஜிஎம்எல் தொழிலுக்காக இந்த அதே நம்ம அண்ணன் தான் சொல்லியிருக்காரு, யாரு ஜோதிபாசன் சொல்லியிருக்காரு, ஒரு ஆய்வு எடுத்து இந்த பிஜிஎம்எல் தொழிலாளிங்க 6000 பேர் இறந்திருக்காங்க 900 டன் கோல்டு கொடுக்கறதுக்காக. யார் அவங்க? நம்ம வம்சாவளி, எவனும் இல்ல, குப்புசாமி முன்சாமி இல்ல, இதே ஊர்ல பிறந்த பிஜிஎம்எல் எம்ப்ளாயோட வாரிசுங்க 6000 பேர் செத்து இருக்கான். 6000 பேர் செத்த சமாஜம் உருவான இந்த ஊர் யாருக்காக விட்டு ஓட்டு போடுற போண்டி யாருன்னா இருக்கட்டும், ஜான்சனா இருக்கட்டும், நம்ம லட்சுமி மோகனா இருக்கட்டும், இல்ல முருகன், ஏன் இன்னொருத்தன் தேர்ந்து போனோம்? இதே நம்ம ஊர்ல ஒரு எம்எல்ஏவோ எம்பி இருந்தா அவன் போய் நேரம் அதுங்களா இல்லையா, அவனுக்கு நம்ம கஷ்டம் தெரியும் இல்லையா? அதை விட்டு இது எல்லாத்தையும் தீர்க்கிறது ஒரே விஷயம், ஒரு புரட்சி ஓட்டு மட்டும்தான். நீங்க என்ன பண்றீங்க? அதுல கோட்டை விட்டுறீங்க. அவர் அதை பண்ணிட்டாரு, விநாயகர் சதுர்த்திக்கு அதை கொடுத்துட்டாரு, இவர் முருகர் கோயிலுக்கு அதை கொடுத்துட்டாரு, மாரியம்மா கோயிலுக்கு அதை கொடுத்துட்டாரு. இதுதான் தவறு. ஒரு வாலிபனும் சொல்றேன், ஒருத்தனையும் இப்படித்தான் உருவாக்குறது. நீங்க யாரோ ஒருத்தன் திருவிழா கேடி போறிக்காம போய் காசு வாங்கிடுவான், அவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். இல்ல, நீதியா நியாயமா இதே மண்ணில பிறந்த 6000 தொழிலாளி உயிர் விட்டு சமாஜம் இந்த ஊர் உருவாக்குதுனால இதை விட என்ன நம்மளுக்கு வரலாறு ஒண்ணு சொல்லுங்க. அதனால வர தேர்தல் தயவு செய்து மண்ணின் மனிதன் ஓட்டு போடுங்க. நான் சொல்றது யாரோ ராமசாமிக்கோ குப்பசாமிக்கோ யாரு வேணாலும் டிசைட் பண்ணிக்கோ. இங்க யாருன்னா RC2ல டிசைட் பண்ணி ஒரு ஆள் நிக்க வச்சு உங்க ஓட்டு வாங்கிக்கோ. அங்க யாருன்னா பெமல்ல யாருன்னா நிக்க வச்சுக்கிட்டோம், இந்த சைடு மைனிங் ஏரியால யாருன்னா நிக்க வச்சு, யாருன்னா நம்மளுக்குள்ள ஒருத்த வரணும். இதுதான், அப்பதான் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அது வரலும் தெரியாதுன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.